தினம் 8 மணி நேரம் நான் என் வயலில் வேலை செய்கிறேன். எனக்கு எல்லா வேலையும் தெரியும். என் வயலில் நான் 8 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற நில உரிமையாளர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் தமிழ்நாட்டில். ஆனால் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம பாரம்பரியமான முறையில் வேலை செஞ்சு நாற்று பறிச்சிருக்கிறோம். பாருங்கள், அந்த நாற்று எவ்வளோ சுத்தமாக அப்படியே மட்டமாக பறிக்கும் போதே எவ்வளோ அழகாக ஒழுங்காக வந்துருக்கு பாருங்கள். சரியா? இது மாதிரி தான் நடணும். இது ஒட்டடை நாற்று. நீங்கள் 18 நாள் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தில் இறங்கினாங்கன்னா எந்திரங்களுக்கு வேலையே இருக்காது. எந்திரங்களில் நடவு நடுறதுக்கெல்லாம் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. ஆட்களை வச்சு வேலை செய்கிறதுக்கு தானே உண்மையில் மானியம் கொடுக்கணும். ஆட்களை தானே ஊக்குவிக்கணும். மனித உழைப்பை நிலம் வச்சுருக்கிறவங்களும் புறக்கணிக்கிறாங்க, தன்னுடைய உழைப்பையும் புறக்கணிக்கிறாங்க, ஆட்களை வச்சு வேலை செய்கிறதையும் புறக்கணிக்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு எந்திரம் மனித எந்திரம் மட்டும்தான், மனித ஆட்கள் மட்டும்தான். அவங்கள நம்ம வர வர விவசாயத்துலேருந்து கரையேற்றுறோம். ஏன்னா எந்திரங்களுக்கு, உரத்துக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொழில்நுட்பத்தில் எந்திர